ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் கொங்கு நாட்டு கோழி குழம்பு எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி முழுசாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவலாக வதங்கி வரும். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரையாக இருக்கிறதுனால மறுபடியும் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பவுடர் சேர்த்து 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து குழம்பு ரெடி பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 4 மராட்டி முக்கு, 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு இந்த 4ஐயும் அம்மியில் அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும். இதோட பச்சை வாசனையில் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இப்படியே கடாயில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இது 20 நிமிஷம் எடுத்துக்கும் வெந்து வரதுக்கு. ஃபஸ்ட்டு இதிலையே தண்ணி விட்டு வேகும். அதுக்கப்புறம் அப்பப்போ செக் பண்ணி இது வேகிற கலவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. 20 நிமிஷத்தில் வெந்துடும். உங்களுக்கு உடனடியாக குழம்பு வேணும்னா இதை குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதையே நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால குழம்பு நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். இதில் தேங்காய் சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.